வெல்கம் டு மதுரை கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது மட்டன் கீமா. மதுரை ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன் கொத்துக்கறி ஒரு 1/2 kg, 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், புதினா, தக்காளி, பெருஞ்சீரக பொடி, மிளகு ஜீரக பொடி, வத்தல் பொடி, மசாலா பொடி, மல்லிப்பொடி, கறி மசாலா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு. மட்டன் கடையில் கேட்டிங்கன்னா நல்லா கொத்திக்கு கொடுப்பாங்க. கொத்துக்கறின்னு கேட்டிங்கன்னா தான் கீமாக்கு நல்லா வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு. இந்த மாதிரி கொத்தி வாங்கிக்கோங்க. இப்போ இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ மட்டன் கீமா ரெடி பண்ணுவோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டு தாளித்து எடுத்துக்குவோம். பட்டை, சோம்பு, கிராம்பு, அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். ஒரு ஏலக்காவும் சேர்த்து போட்டுக்குவோம். கடுகு வெடிக்கவும் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாவை நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. புதினாவையும் சேர்த்து போட்டு வதக்கிடலாம். வீட்டு மசால் பொடி இல்லைன்னா நம்ம வத்தப்பொடியவே இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கிட்டால் போதும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குவோம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளியும் சேர்த்து வதக்கிக்குவோம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மட்டனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியேற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மசால் பொடியெல்லாம் போட்டு வதக்கணும். இப்போ நல்லா கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் மட்டனில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வெளியேறிடும். இந்த அளவுக்கு தண்ணி வெளியேறுது. தண்ணியே ஊற்றலை. இதிலே மட்டன் பாதி வெந்துடும். மதுரையில் மட்டன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் கடாயிலே வச்சு வேக வச்சிடலாம். இதே வேறு ரஃப்பாக இருக்குன்னா குக்கரில் வச்சு கூட 4 விசில் 5 விசில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வச்சு வேக வைங்க. தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போ மசால் பொடி ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். குழம்பு எல்லா மசால் பொடியும் ஒன்று ஒன்றா போடுவோம். வத்தப்பொடி, மசாலா பொடி, பெருஞ்சீரக பொடி, மிளகு ஜீரக பொடி, கரம் மசாலா தூள், மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மட்டனோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கணும். இது ஒரு 2 நிமிஷமாவது மசாலாவோட மிக்ஸ் ஆகணும். அப்படின்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால தேவைக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு போட்டு கிண்டி விட்டுக்கலாம். மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸாவது வேக விட்டு எடுப்போம். வேகும்போது இடையில கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படின்னா தான் நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வரும். வேகலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க.
நல்லா மட்டன் வெந்து வந்துருச்சு. எனக்கு 15 நிமிஷம் ஆச்சு. மட்டன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஊற்றின எண்ணெயும் நல்லா திரண்டு வந்துருச்சு. இதோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்குவோம். நல்லெண்ணெய் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இடியாப்பம், சாதம் சூடாக சாதம் செஞ்சு சாப்பிடல அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இதனுடைய சமையல் குறிப்புகள் எல்லாம் maduraikitchen.comல இருக்குது. maduraikitchen.com விசிட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.